ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற படம் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கருடன் மூவியோட ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதை பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் கொம்பையில நடக்குது. இந்த படத்துல நம்ம சமுத்திரக்கனி அவங்க பாத்தீங்கன்னா போலீஸா நடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மேலதிகாரி கிட்ட என்னோட வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொல்ல, மேலதிகாரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல இது வேறியா, சரி நீ இப்ப எதுக்காக வேலையை ரிசைன் பண்ண போற, அந்த காரணத்தை எழுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம் அப்படி நம்ம சமுத்திரக்கனி எழுதுறதாங்க இந்த படத்தோட கதையே. அப்படி என்ன கதை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? சிம்பிளா சொல்லணும்னா, கோவையில அம்மன் கோயிலுக்கு தானமா கொடுத்தோட நிலம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதோட மதிப்பு பல கோடி பெறும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலத்தை தானமா கொடுத்ததே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தெரியாது. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த நிலத்தை ஆட்டை போட்டலான்னு மினிஸ்டரும் பாத்தீங்கன்னா பிளான் போடுவாங்க. நிலத்தை ஈஸியா ஆட்டை போட முடியுமா? நிலத்தை ஆட்டை போடணும்னா அதுக்கான டாக்குமெண்ட் வேணும் இல்லையா? அப்ப டாக்குமெண்ட் எங்க இருக்கும்? டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பேங்க் லாக்கர்ல இருக்கும். அது எப்படியாவது கோயில் பொறுப்புல இருக்கிறவங்கள வச்சு அந்த டாக்குமெண்ட் ஆட்டை போடலாம்னு நினைப்பாங்க. அப்படி அந்த கோயில் பொறுப்புல ட்ரஸ்டியா இருக்கிறவர் தான் நம்ம சசிகுமார். அதே ஊர்ல வாழ்ந்துகிட்ட ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம உன்னி முகுந்தன். சசிகுமாரும் உன்னி முகுந்தன் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே மாதிரி நம்ம உன்னி முகுந்தனோட தீவிர விசுவாசி தாங்க நம்ம சூரிஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனையை வர வச்சு டாக்குமெண்டா ஆட்டையை போட்டுடலாம்னு நினைப்பாங்க. அப்படி மினிஸ்டர் போட்ட பிளான் சக்சஸ் ஆச்சா? இதனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்துல நம்ம சூரி சார் பாத்தீங்கன்னா விடுதலை படத்துல நடிச்சதை விட அவங்க நடிப்பு இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நீ எப்பவுமே நியாயம் பக்கத்துல நிக்கிற நம்ம சசிகுமாரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சசிகுமார் ஃப்ரெண்டா நடிச்ச நம்ம உன்னி முகுந்தன் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே சூப்பரா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ். ஆனா என்ன, மேலதிகாரி மீறி எதுவும் செய்ய முடியலையேங்கிற ஆதங்கப்படுற இடத்துல எப்பவும் போல இயல்பா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட கதாநாயகி ரேவதி சர்மா ஓகே பரவாயில்ல. அதே மாதிரி இந்த படத்துல ஸ்வேதா அவங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சூரி கிட்ட பேசுற டயலாக் சான்ஸே இல்லைங்க, அவ்வளவு நல்லா பண்ணிருப்பாங்க. யுவன் சங்கர் இசை பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. செந்தில்குமார் இயக்கத்துல படம் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது, படம் நல்லாவே இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தை தியேட்டர்ல ஃபேமிலியா பாக்கலாமான்னு என்கிட்ட கேட்டா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ஆக்ஷன் அப்படின்னு ரொம்பவே அதிகமா காட்டியிருப்பாங்க. மற்றபடி படம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே படத்தை தியேட்டர்ல போய் மறக்காம பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.